மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த வகுப்பில் திருக்குறளின் 23வது அதிகாரமாகிய ஈகை என்னும் தலைப்பில் உள்ள 5 குறள்கள் ஏற்கனவே 221 முதல் 225 வரை 5 குறள்கள் பார்த்திருக்கிறோம். இந்த வகுப்பில் 226 முதல் 230 வரை இந்த 5 குறள்களில் ஈதலின் இன்றியமையாமை கூர்ந்து வள்ளுவ பெருந்தகை என்ன வலியுறுத்துகிறார் என்பதை பாருங்கள். திருக்குறள் புதிய பரிணாமத்தில் 226 முதல் 230 வரை 5 குறள்கள். படக்காட்சி 91, படக்காட்சி 92, நாள் 4/4/2024. குறள் 226. அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. பாருங்கள், அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. என்ன கருத்தை கொள்வார்? அதாவது ஈதலில் தாக்கத்தை, அது ஈதலின் தாக்கத்தை, ஈதல் எவ்வகையான தாக்கமுடையது என்பதை வள்ளுவர் எவ்வளவு வைப்புளி, பொருள் வைப்புளி, பொருளை சேமித்து வைக்கக்கூடிய கருவூல எது? ஒரு மனிதன் தான் வாழ்நாளில் ஈட்டக்கூடிய மண் பொருளை, மனப்பொருளையும் உடற்பொருளையும் சேமித்து வைக்கக்கூடிய கருவூலம் எது என்பதை இங்கே வலியுறுத்துகிறார். பாருங்கள், அற்றார் அழிபசி தீர்த்தல். அற்றார் மண்பொருளும் மனப்பொருளும் உடற்பலமும் இல்லாத வறியவன். தான் என்றால் வெறும் வறியவன் அல்ல, மண்பொருளும் மனப்பொருளும் உடற்பலமும் இல்லாதவன். அழிபசி, ஆழ்ந்த பசி, உயிரை எடுக்கக்கூடிய பசி, ஆழ் பசி தீர்த்தல், அகற்றல். அற்றான அழிபசி தீர்த்தல், வறியவன் ஒருவனின் தீராத பசியை, தீராத குடியை, பசியை நீக்குதல். அகுது ஒருவன், அகுது அந்த பசியை தீர்த்தலாகிய நற்செயல், ஈகச் செயல். ஒருவனின் பொருள் வைப்பொழி பெற்றான். பொருள் வைப்புளி பெற்றான் என்றால் என்ன? தான் உழைத்து சேமித்து வைக்கக்கூடிய பொருள்கள், தான் உழைக்கும் பொருள்களை சேமித்து வைக்கக்கூடிய கருவூலமாகும். அகுது அந்த அறச்செயல், அடுத்தவனுடைய ஆழ்ந்த பசியுடையவனுடைய பசியை அகற்றக்கூடிய அறச்செயல் ஆகுது. ஒருவன் பொருள் வைப்புளி தான் பெற்றான். பொருள் வைப்புளி பெற்றான், தான் சேமித்து, தான் சம்பாதித்த, தான் உழைத்த பொருளை சேமித்து வைக்கக்கூடிய கருவூலம் ஆகும். அப்ப என்ன? எது? அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி. ஒருவனின் கொடிய வயிற்று பசியை நீக்குதல் என்பது ஒருவன் தான் உழைத்த பொருளை சேமித்து வைக்கக்கூடிய சிறந்த கருவூலம் ஆகும்.
அதாவது ஒருவர் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பொருளை சேமித்து வைக்கக்கூடிய உண்மையான கருவூலம் என்பது வயிற்றுப் பசியால் வாடக்கூடிய ஒருவனின் வயிற்றுப் பசியை களைதலே ஆகும். பொருள் ஈட்டிய செல்வத்தை இட்டு வைக்கும் கருவூலம் வறியான் வயிற்றுப் பசி தீர்த்தலே. விளக்கம்: வயிற்றுப் பசியை கூட போக்க வழியற்ற வறியவனின் வயிற்றுப் பசியை நீக்குதல் என்பது பின்னால் தனக்குதவ அறம் வேண்டுமே என எண்ணி தான் அறவழியில் ஈட்டிய செல்வத்தை கருவூலத்தில் சேர்த்து வைப்பது போலாம். மீண்டும் பாருங்கள். வயிற்றுப் பசியை கூட போக்க வழியற்ற வறியவனின் வயிற்றுப் பசியை போக்குதல் என்பது பின்னால் தனக்குதவ அறம் வேண்டுமே என எண்ணி தான் அறவழியில் ஈட்டிய செல்வத்தை கருவூலத்தில் சேர்த்து வைப்பது போலாம். அதாவது வக்கற்ற வறியவனின் வயிற்றுப் பசியை தீர்த்தல். வக்கற்ற வறியவனின் வயிற்றுப் பசியை தீர்த்தல் தான் வாழ்ந்ததாக பறைசாற்றும் வருங்காலமாகிய கருவூலத்தில் தான் வாழ்ந்ததாக பறைசாற்றும் வருங்காலமாகிய கருவூலத்தில் தான் அறவழியில் ஈட்டிய பொருளை இட்டு வைப்பது போலாம். மீண்டும் பாருங்கள். வக்கற்ற வறியவனின் வயிற்றுப் பசியை தீர்த்தல் தான் வாழ்ந்ததாக பறைசாற்றும் வருங்காலமாகிய கருவூலத்தில். வருங்காலம் என்பது நாம் வாழ்ந்ததை பறைசாற்றக்கூடிய கருவூலம். வருங்காலமாகிய கருவூலத்தில் தான் அறவழியில் ஈட்டிய பொருளை இட்டு வைப்பது போலாகும். அதாவது வறியான் வயிற்றுப் பசி களைதல் வாழ்த்தும் வருங்கால கருவூலத்தில் தன் பொருளை சேமிப்பது போலாகும். வறியான் வயிற்றுப் பசி களைதல் வாழ்த்தும் வருங்கால கருவூலத்தில் தன் பொருளை சேமிப்பது போலாகும். சொற்பொருள்: அற்றார் மண்பொருள் இல்லாத வறியவர். இங்கே அற்றார் மண்பொருள் மட்டுமல்ல, மண்பொருள், மனப்பொருள், உடல் பலம், இந்த மூன்றுமே கொள்வதுதான் முறையாகும். வறுமை என்பது மண்பொருள் மட்டுமல்ல, மனப்பொருளும் இல்லாமை, உடல் பலமும் இல்லாமை, அதுதான் வறுமை. அழிபசி தீர்த்தல், கொடும் பசியை நீத்தல். அழிபசி உயிரை மாய்க்கக்கூடிய வயிற்றுப் பசி, நீதி, நேர்மை, மானம், மரியாதை ஆகிய அனைத்து அறப்பண்புகளையும் அழிக்க தூண்டும் கொடிய பசி. அழிபசி என்பது நீதி, நேர்மை, மானம், மரியாதை ஆகிய அனைத்து அறப்பண்புகளையும் அழிக்க தூண்டும் கொடிய பசி, அதுதான் அழிபசி. அஃது அவ்வகையான உயர்ந்த ஈகை, அதாவது இந்த பசியை தீர்த்தலாகிய ஈகை ஒருவன் பொருள் வைப்புழி பெற்றான் ஒருவன் தான் அறவழியில் ஈட்டிய மண்பொருளை முறையாக சேமித்து வைக்கும் கருவூலமாகும். வைப்புழி நற்பெயரை சேமித்து வைக்கும் கருவூலம். மீண்டும் பாருங்கள் குறளை. அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. ஒருவன் தன் வாழ்நாளில் ஈட்டிய செல்வங்களை சேமித்து வைக்கக்கூடிய கருவூலம் என்பது வயிற்றுப் பசியை கூட போக்குவதற்கு வக்கற்ற ஒருவனின் ஆழ்ந்த பசியை நீக்குவதாகும். குறள் 227. பாத்துண் மரீஇ எவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. அருமையான பாருங்கள். பாத்துண் மரீஇ எவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. என்ன பொருள்? அதாவது தன்னிடம் உள்ள உணவை அனைவரிடமும் பகுந்து உண்ணக்கூடிய பாத்தூன், பகுத்து ஊன், தன்னிடம் உள்ள உணவை அனைவரிடமும் தன்னை சுற்றியுள்ள அனைவரோடும் பகுத்து உண்ணக்கூடிய, பகுத்து உண்ணும் தன்மை கொண்ட உயர்ந்த ஈகக்குணமுடைய மரீயவனை, உயர்ந்த ஈகக்குணமுடையவனை
பாத்தூன் மறியவனை தன்னிடம் உள்ள உணவை பிறருடன் பகிர்ந்து உண்ணுவதை பழக்கமாக கொண்ட உயர்ந்த ஈகக்குணமுடைய ஒருவனை. பசி என்னும் தீப்பிணி, பசி என்று சொல்லக்கூடிய கொடிய நோய் தீண்டல் அரிது, தீண்டுவதே அல்ல. என்ன பொருள்? அதாவது தன்னிடம் உள்ள உணவை பிறரிடம் பகிர்ந்து உண்ணக்கூடிய உயர்ந்த ஈகக்குணமுடைய ஒருவனை பசி என்னும் நோய் எக்காலம் தீண்டுவதில்லை. பொருள்: பகுத்துண்டு வாழ்தல் நூலோர் தொகுத்தவற்றுள் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் தலைகணும். பகுத்துண்டு வாழ்தல் நூலோர் தொகுத்தவற்றுள் தலை. விளக்கம்: பலரோடும் தன் உணவை பகிர்ந்துண்ணும் பண்பாளரை பசி என்னும் கொடிய நோய் எக்காலும் நெருங்குவதில்லை. அதாவது தன்னிடமுள்ள உணவை பிறருடன் பகிர்ந்து உண்ணும் நற்பழக்கத்தை உடையவனை பசி என்னும் கொடிய நோய் எந்நிலையிலும் எக்காலத்திலும் வாட்டுவதில்லை. எந்நிலையிலும் எக்காலத்திலும் வாட்டுவதில்லை. அதாவது பகுத்துண்டு வாழ்தல் நூலோர் தொகுத்தவற்றுள் தலை. பொருள்: பாத்து ஊன் மறியவனை. பாத்து ஊன் மறியவனை எக்காலும் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் உயர்ந்த குணமுடையவனை. பாத்தூன் பகிர்ந்து உண்ணும், மருவி அரிது எக்காலும். இந்த 3 பொருள்கள். இதற்கு மேலும் பொருள்கள் உண்டு. இந்த இடத்தில் எக்காலம். பசி என்னும் தீப்பிணி, பசி என்னும் கொடிய நோய் தீண்டல் அரிது. வாட்டி வதைத்தல் இல்லை. மீண்டும் குறள்: பாத்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. தன்னிடம் உள்ள உணவை பிறரோடு பகிர்ந்து உண்ணுபவன், தன்னிடம் உள்ள உணவை பிறரோடு பகிர்ந்து உண்ணும் நற்பண்பை பழக்கமாக கொண்டவனை பசி என்னும் நோய் எக்காலும் தீண்டுவதில்லை. அடுத்து பாருங்கள், குறள் 228. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். வள்ளுவன் இங்கே பிறருக்கு, அதாவது எவ்வகையிலும் பிறருக்கு உதவாத அந்த கொடிய மனம் படைத்தவர்களை சொல்லுவான். ஈரக்கையால் காக்காயை கூட ஓட்டாதவன். உணவு உண்ட கையால் காக்காயை கூட விரட்டாதவன், காகத்தை கூட விரட்டாதவன். இது ஈக குணம் இல்லாதவனை பற்றி சொல்கிறான். ஈத்துவக்கும் இன்பம் அறியார் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கடவர். பாருங்கள், தாமுடைமை, தாம் ஈட்டிய பொருளை வைத்திழக்கும் வன்கணவர். தாம் ஈட்டிய பொருளை வைத்திழக்கும் வன்கணவர் பிறருக்கு எவ்வகையிலும் ஈயாது பூட்டி வைத்து பின்னால் ஏதோ ஒரு காரணத்தினால் தான் ஈட்டிய பொருளை இழந்து வாடி நிற்கும் ஈனர்கள். தான் ஈட்டிய பொருளை தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். தாம் ஈட்டிய பொருளை பிறர் எவருக்கும் ஈயாது பூட்டி வைத்து பின்னால் ஏதோ ஒரு காரணத்தினால் அப்பொருளை இழந்து நிற்கும் ஈன குணமுடையோர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார். தன்னிடம் உள்ள பொருளை பிறருக்கு கொடுத்து அப்பொருளை பெற்றவரின் முகத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை கண்டு மகிழாதவர் போலும். தான் ஈட்டிய பொருளை பிறருக்கு கொடுத்து உதவாது பின்னால் அப்பொருளை இழந்து நிற்கும் ஈனர்கள் தன் பொருளை பிறருக்கு கொடுத்து அப்பொருளை பெற்றவர் அடை மகிழ்ச்சியை கண்டு மகிழாதவர் போலும். அதான் சொன்னான்.
தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள். தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் தான் ஈட்டிய பொருளை பிறருக்கும் கொடுக்காது பின்னால் அதை இழந்து நிற்கும் ஈகை குணமான ஈனக்குணமுடையோ ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள். அறியார்கள் தன் பொருளை பிறருக்கு கொடுத்த பொருளை பெற்றவருடைய முகத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை கண்டு மகிழாதவர் போதும் என்கிறார்கள். தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள். பொருள் ஈந்து இன்புறலே பொருள் பெற்றமைக்கு பெருமையா. அதுக்கு மட்டும் பொருள் சொல்ற. அதிலிருந்து நாம் என்ன பொருளை நாம் சொல்ல விரும்புகிறோம்? ஈந்து இன்புறலே பொருள் பெற்றமைக்கு பெருமையா. விளக்கம் தம் பொருளை அடுத்தவர்களுக்கு கொடுத்து அதனால் வரும் இன்பத்தை தம் பொருளை அடுத்தவருக்கு ஈயாமல் பூட்டி வைத்து பின் இழக்கும் இரக்கமற்றோ உணர மாட்டார்கள். இது அதாவது குறளினுடைய அவர் சொல்லக்கூடிய பொருள். குறள் வெளிப்படையான குறள். இது குறளின் வெளிப்படையான பொருள். அதாவது இரக்கமற்றோர் தம் பொருளை இழந்தாலும் இழப்பார்கள். ஆனால் அதை வறியோருக்கு ஈழ்ந்து மகிழ்ச்சி கொள்ளார். இதுதான் இந்த குறளின் பொருள். இந்த குறளில் இருந்து நாம் பெறக்கூடிய அறிவு, நாம் பெறக்கூடிய அறிவு என்ன? கொடுத்து மகிழ்தலே பொருள் பெற்றமைக்கு பெருமையம். கொடுத்து மகிழ்தலே பொருள் பெற்றமைக்கு பெருமகையம். இதுதான் நாம் பெறக்கூடிய அறிவு. இந்த குறள் கூறக்கூடிய பொருள் எது? இந்த குறளில் இருந்து நாம் பெறக்கூடிய அறிவு பெற்ற பொருளை பிறருக்கு கொடுத்து உதவுவதே பெருமையாகும், அறமாகும். சொற்பொருள் தாம் உடைமை வைத்து இழக்கும் பன்கணவர் தமது உடைமைகளை பிறருக்கு ஈயாது பூட்டி வைத்து பின் அவற்றை ஏதோ ஒரு வழியில் இழந்து நிற்கும் கல் நெஞ்சத்தார். வன்கணவர் இரக்கமற்ற ஈன குணத்தார். ஈத்துவக்கும் இன்பம் தம் பொருளை வறியோர்க்கு ஈந்து மகிழும் நற்பண்பு. ஈத்துவக்கும் இன்பம் பொருளை வறியோர்க்கு ஈந்து மகிழும் நற்பண்பு. அறியார்கள். அறியாரோ வியக்கின்றான். வள்ளுவன் இந்த இடத்துல இன்னைக்கு வியக்கின்றான். நம்முடைய பொருள் யாருக்கும் கொடுக்க பின்னாடி ஒருத்தருக்கும் பயன்படாம தானே போக போகின்றது. அப்படி என்றால் அந்த பொருளை ஏன் தான் இருக்கின்ற பொழுதை பிறருக்கு கொடுத்து நாம் மகிழக்கூடாது. ஐயம் சந்தேகப்படுகிறான், ஐயப்படுகிறான். ஏன் இப்படி செய்கிறார்கள்? ஈட்டிய பொருளை தான் தனக்கு பிறருக்கு கொடுத்து மகிழாது அதை பூட்டி வைத்து அழிப்பதனால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? மீண்டும் குறளை பாருங்கள். ஈத்துவக்கும் இன்னும் அறியார்கள் தாமுடமை வைத்திழக்கும் வன்கணவர். அதாவது தான் ஈட்டிய பொருளை பிறகு எவருக்கும் ஈயாது பின்னாடி அதை இழக்கக்கூடிய ஈனக்குணமுடையோர் ஈவதனால் ஏற்படக்கூடிய இன்பத்தை அறியாதவர்கள் போலும். அதுதான் வள்ளுவன் சொல்லக்கூடிய குறளினுடைய நேரடியான பொருள். ஆனால் அதனுடைய உள்பொருள் என்ன? ஈந்து இன்புறலே பொருள் பெற்றமைக்கு பெருமையாகும். அதுதான் உட்பொருள். இது மேற்பொருள். மேற்பொருள் தான் இது. உட்பொருள் இது. அப்போ ஒவ்வொரு குறளுக்கும் வள்ளுவனின் 1330 குறளுக்கும் மேற்பொருள் என்பது மேற்போர்வை போன்றது, மனித உடல் போன்றது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய உடல் என்பது உள்கருத்து என்ன என்பது அதிலிருந்து நாம் பெறுவதாகும். குறள் 229 பாருங்கள். இரத்தலின் இன்னாது மன்ற இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். மிக அழகான குறள். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். என்ன பொருள்? ஏன்னா வார்த்தைகள் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சொற்கள் அனைத்தும் தற்காலத்தில் பழக்கத்தில் அன்றாட வாழ்க்கையில் பழக்கத்தில் இல்லாத சொற்கள். பாருங்கள், நிரம்பிய
தன்னிடம் நிரம்பி இருக்கக்கூடிய அல்லது தான் ஈட்டி இருக்கக்கூடிய பொருளை தன்னிடம் நிரம்பி இருக்கக்கூடிய தான் ஈட்டிய பொருளை தன்னிடம் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை தாமே தமியர் உணர். அதாவது தான் மட்டும் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்காது தானே தனியாக உண்ணுதல். நிரம்பிய தாமே தமியர் உணர். தன்னிடம் உள்ள உணவுப் பொருளை நிரம்பி இருக்கக்கூடிய உணவை பிறருக்கு கொடுக்காது தமியர் உணர் தான் மட்டும் தனித்து உண்ணக்கூடிய ஈக குணம் அற்றவர் ஈனக் குணமுடைய பிறவிகள் இரத்தலின் இன்றாது மன்ற இரத்தலின் என்னாது. நிச்சயமாக இரத்தலை விட, அதாவது பிறரிடம் கையேந்து நிற்பதை விட இழிவான செயல். நிரம்பிய தன்னிடம் இருக்கக்கூடிய நிரம்பி கிடக்கக்கூடிய உணவுப் பொருளை தாமே தவியர் உணர் தான் மட்டும் தனித்து உண்ணக்கூடிய தன்மை என்பது தன்மை என்பது இரத்தலின் இன்னாது மன்ற இரத்தலின் எண்ணாது. நிச்சயமாக எவ்வகையான ஐயத்திற்கும் இடமின்றி பிறரிடம் கையேந்தி நிற்பதை விட இழிவானது. அதாவது தன்னிடம் உள்ள பொருளை தானே தனித்து உண்ணுவது பிறரிடம் நிற்கக்கூடிய செயல். ஒருவன் அதாவது பிறரிடம் கையேந்தி நிற்கக்கூடியதை விட இழிவானது. மீண்டும் தன்னிடம் உள்ள பொருளை தானே தனித்து உண்ணல் பிறரிடம் கையேந்து நிற்பதை விட இழிவான செயல். நிரம்பிய தாமே தமியர் உணர் இரத்தலின் இன்னாது மன்ற. இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல். நிரம்பிய தாமே தமியர் உணல் மன்ற இரத்தலின் இன்னாது. பொருள் பகுத்துண்டு ஈம்புறல் ஊட்டி மகிழும் தாயாம். இது குறளின் உட்பொருள். குறளின் மேற்பொருளை முதலில் பாருங்கள். தன் வளத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக தனது உணவை பிறரோடு பகிர்ந்து கொள்ளாமல் தான் மட்டும் தனித்து உண்பது இரத்தலிலும் இழிவானது. அதாவது தன்னுடைய வளத்தை பொருள் வளத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக தன் உணவை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்காது தான் மட்டும் தனித்து உண்ணுவது இரத்தலை விட இழிவானது. அதாவது தனது வளத்தை பெருக்க தனது உணவை தான் மட்டும் உண்ணல் பிச்சை எடுத்தலிலும் இளைதே. பிச்சை அதாவது தனது உணவை தான் மட்டும் உண்ணல் பிச்சை எடுப்பதை விட இழிவான செயல். அதாவது பகுத்துண்டு மகிழ்தல் மனிதன் பகுத்துண்டு மகிழ்தல் மனிதமாகும். இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல். தன்னிடம் இருக்கக்கூடிய தன்னிடம் நிரம்பி கிடக்கக்கூடிய உணவுப் பொருளை பிறருக்கு ஈயாது தான் மட்டும் தனித்து உண்ணுதல் என்பது பிச்சை எடுப்பதை விட இழிவானது. பிச்சை எடுக்கும் செயலை விட இழிவானது. இது குறளின் மேற்பொருள். குறளின் உட்கருத்து என்ன? பகுத்துண்டு இன்புறல் பகுத்துண்டு இன்புறல் ஊட்டி மகிழும் தாயா. பகுத்துண்டு இன்புறலை உயர்ந்த பகுத்துண்டு மகிழ்தல் மனிதமாகும். பகுத்துண்டு மகிழ்தலே மனிதமாகும். பகுத்துண்டு இன்புறல் ஊட்டி மகிழும் தாயா. பகுத்துண்டு இன்புறல் ஊட்டி மகிழும் தாயா. நிரம்பிய தாமே தாம் ஈட்டிய பொருளை தமியர் உண்ணல் வறியோர்க்கு ஈயாமல் தானே தனித்து உண்ணல் தமியர் உணல். நிரப்பிய தாமே தாம் ஈட்டிய பொருளை தமியர் உணல் வறியோர்க்கு ஈயாமல் தானே தனித்து உண்ணல் மன்ற நிச்சயமாக ஐயத்திற்கிடமின்றி இரத்தலின் மீது பிறிடம் கையேந்தி நிற்பதை விட இழிவான். பிறரிடம் கையேந்தி நிற்பதை விட இழிவான். மீண்டும் பாருங்கள் குறளை. இரத்தலின் எண்ணாது மன்று நிரம்பிய தாமே தமியர் உணர். இவ்வாறு குறிக்க வேண்டும். நிரம்பிய தாமே தமியர் உணர் மன்ற இரத்தலின் எண்ணாது தாம் தம்மிடமுள்ள பொருளை உணவுப் பொருளை பிறருக்கு ஈயாது தாம் மட்டும் தனித்து உண்ணல் பிச்சை எடுப்பதை விட இழிவான செயல். இது பொருளின் மேற்கருத்து. குறளின் மேற்பொருள். குறளின் உட்பொருள்
பகுத்துண்டு இன்புறல் ஊட்டி மகிழும் தாயாம் என பகுத்துண்டு உண்ணல் மேன்மை தரும். பகுத்துண்டு இன்புறல் பூட்டி மகிழும் தாயாம். இது என்னுடைய குரல். அது பகுத்துண்டு மகிழ்தல் மனிதமாகும். எடுத்து பாருங்கள். குறள் 230. சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் ஈயா கடை. மிக மிக பொருள் ஆழ்ந்த பொருள் கொண்ட அருமையான குறள். சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் ஈயா கடை. என்ன பொருள்? சாதலின் இன்னாததில்லை, அதாவது இறத்தலை விட துன்பம் தரக்கூடியது வேறு எதுவும் பொருளோ செயலே இல்லை. இறத்தலை விட துன்பம் தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை. இனிது அதுவும் இனிது அதுவும் அந்த சாதல் இறத்தலும் இனிதாகும். இனிது அதுவும் அதுவும் சாதலும் இனிது இனிதாகும். சாதலும் இனிதாகும். இனிது இனிது அதுவும் அதுவும் இனிதாகும். ஈதல் ஈயாக்கடை. தன்னிடம் இறப்போர்க்கு ஈகை ஈவதற்கு இல்லாத வறிய நிலை. தன்னிடம் இறப்போர்க்கு ஈவதற்கு இயலாத வறிய நிலை. சாதலின் சாதலின் இன்னாததில்லை அதுவும் இனிது. சாதலின் இன்னாததில்லை அதுவும் இனிது ஈதல் ஈயாக்கடை. ஈதலின் ஈயாக்கடை அதுவும் இனிது. இறப்பை விட துன்பத்தை தரக்கூடிய ஒரு செயல் வேறு எதுவும் இல்லை. ஆனால் பிறருக்கு தன்னிடம் இறப்போர்க்கு இயலாத வறிய நிலை அந்த சாதலை விட இன்பம் தருவதாகும். சாதலை விட, அதாவது சாதலை விட துன்பம் தரக்கூடிய செயல் வேறு எதுவும் இல்லை. ஆனால் அந்த சாதலை விட இனியதாகும். சாவதை விட இறத்தலை விட இனிமை தரக்கூடியது. சாதலையையும் விட உயர்ந்த, அதாவது தன்னிடம் இறப்போர்க்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லாத வறிய நிலை அந்த சாவதால் ஏற்படும் துன்பத்தை விட உயர்ந்தது. அந்த சாவதால் ஏற்படக்கூடிய துன்பத்திலும் கொடியது. அதுதான் சாதலின் இன்னாததில்லை. சாதலை விட கூடிய துன்பம் தரக்கூடியது எதுவும் இல்லை. ஈதல் ஈயாக்கடை. தன்னிடம் இறப்போர்க்கு கொடுக்க இயலாத வறிய நிலை இனிததும். அந்த வறிய நிலை ஏற்படுகின்ற பொழுது அந்த சாதலும் இனியதாக போகுது. தன்னிடம் இறப்போர்க்கு இயலாத வறிய நிலை சாதலை விட இனியதாக தோன்றும். சாதலை விட இனியது. இறப்போர்க்கு இயலாத வறிய நிலை சாதல் என்னும் கொடி ஏற்படுகின்ற பொழுது சாதலும் இனிதாக தோன்றும். இறப்போர்க்கு இயலாத வறிய நிலை சாதலை இயக்க நிலையை விட இறப்போர்க்கு இயலாத வறிய நிலை ஏற்படுகின்ற பொழுது சாதலும் இனிதாக தோன்றும். இறப்போர்க்கு இயலாத வறிய நிலை ஏற்படுகின்ற பொழுது இறத்தலும் இனிய ஒன்றாக தோன்றும். இது குறளின் மேற்கொள். இறப்போர்க்கு இயலாத வறுமை இறப்பிலும் கொடியது. குறளின் பொருள். விளக்கம். இறப்பை விட துக்கம் தரக்கூடிய வேறு எதுவும் இல்லை. ஆனால் இறப்போர்க்கு இயலாத வறிய நிலை ஏற்படும் பொழுது அந்த இறப்பும் இன்பமானதாகும். அதாவது
இறப்போர்க்கு ஈய இயலாத நிலை ஏற்படும் பொழுது இறப்பும் இனியதாகவே தோன்றும். இது மேற்பொருள். குறளின் மேற்பொருள். குறளின் உட்பொருள். இறப்போர்க்கு இயலாத நிலை இறப்பினும் கொடியது. இது குறளின் உட்பொருள். இது குறளின் மேற்பொருள். இது இறப்போர்க்கு ஈய இயலாத நிலை இறப்பிலும் கொடியது. இறப்போர்க்கு இயலாத வறுமை இறப்பிலும் கொடியது. இதுதான் குறளின் உட்பொருள். அதாவது இறப்போர்க்கு அது இறப்பை போன்று துன்பம் தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை. ஆனால் அந்த இறப்பும் இனிதாக தோன்றும். தன்னிடம் இறப்போர்க்கு ஈய இயலாத வறிய நிலை ஏற்படுகின்ற பொருள். அப்படி என்றால் என்ன? அதுதான் மேற்பொருள். உட்பொருள் இறப்போர்க்கு ஈய இயலாத வறுமை நிலை இறப்பிலும் கொடியது. இறப்போர்க்கு ஈய இயலாத வறிய நிலை இறப்பிலும் கொடியது. சொற்பொருள் சாதலின் இன்னாதது இல்லை. இறப்பை விட துன்பம் தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை. அதுவும் அந்த இரத்தலும் இறுதி இன்பம் தருவதா ஈதல் இயாக்கடை. இறப்போர்க்கு ஈய இயலாத நிலை ஏற்படும் பொழுது இயாக்கடை இயலாத நிலை. மீண்டும் குரல் அழகான குரல். சாதலின் இனிதா சாதலின் இனிதாததில்லை. சாதலின் இனிதாததில்லை. சாதலின் இனிதாதல் இல்லை. சாதலை மிக துன்பம் தரக்கூடிய செயல் வேறு எதுவும் இல்லை. இனிததுவும் அந்த சாதலும் அந்த இரத்தலும் இனியதாக தோன்றும் எப்பொழுது ஈதல் இனியா கடை. இறப்போர்க்கு ஈய முடியாத வறிய நிலை. என்ன பொருள்? அதாவது ஈவதற்கு இறப்போர்க்கு இயலாத வறிய நிலை ஏற்படுகின்ற பொழுது சாவும் இறப்பும் இனியதொன்றாக தோன்றும். இது குறளின் மேற்பொருள். குறளின் உட்பொருள் என்ன? இறப்போர்க்கு ஈய இயலாத வறுமை இறத்தலை விட கொடியது. இறப்போர்க்கு ஈய இயலாத வறிய நிலை இறத்தலை விட கொடியது. எடுத்து பாருங்கள். என்னுடைய விமர்சனத்தை பாருங்கள். ஈகை விமர்சனம். கனி பலா இனியே கரும்பு நீரி தெங்கு காரி வாழை. கனி தரும் பலா, சர்க்கரை தரும் வெல்லம் தரும் கரும்பு, சர்க்கரை தரும் கரும்பு, இளநீர் தரும் தென்னை, பழந்தரும் வாழை. சிந்தையீ சிந்தனை, கந்தையீ கருணை, நஞ்சையீ தானியம், புஞ்சையீ பயர். பாருங்கள். சிந்தனையை தரக்கூடிய சிந்தனை, ஆழ்ந்த அறிவை தரக்கூடிய சிந்தனை. எல்லோருக்கு கந்த துணி கூட இல்லாதவருக்கு துணியை கொடுக்கக்கூடிய, கந்த துணி கூட இல்லாதவனுக்கு துயில் கொடுக்கக்கூடிய கருணை, கந்தையீ கருணை, நஞ்சையீ தானியம், உணவுப் பொருளை தரக்கூடிய நஞ்சை, நஞ்சை நிலம், புஞ்சையீ பயிறு, பயிறு வகைகளை தரக்கூடியது புஞ்சை. எல்லாம் ஈகை. இவைகள்லாம் ஈகை குணமுடையவை. அதன்தான் நான் சுட்டி காட்டுகிறேன். தந்தையீ உயிர், தாயீ உடல், கதிரி ஒளி, நிசியீ துயில். அதாவது இந்த உடலை தந்தவர் தந்தை. இந்த உடலுக்கு உயிரை தந்தவர், உயிர் தந்தவர் தந்தை. இந்த உடலை தந்தவள் தாய். தந்தையே உயிர், உயிரை தந்தவர் தந்தை. தாய், உடலை தந்தவள் தாய். கதிரே ஒளி, ஒளி தரக்கூடியது கதிர். நிசியே துயில். இரவு வந்து நிசி, இரவு வந்து தூக்கத்தை கொடுக்கிறது. எல்லாம் கொடுக்குது. தகப்பன் உயிரை கொடுக்கிறான், தாய் உடலை கொடுக்கிறாள், கதிர் ஒளியை கொடுக்கிறது, இரவு தூக்கத்தை கொடுக்கிறது. எல்லாமே ஏதோ ஒன்று ஈர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஈ தேன், ஆயி பால், மாயி கனி, நீயி இனி.
என்ன சொல்லுகிறேன் என்றால், தேனீக்கள் தேனை கொடுக்கின்றன. பசு பாலை கொடுக்கின்றது. மாமரம் கனியை கொடுக்கின்றது. நீ இனிமையானதை கொடு. இதுதான் ஈய வேண்டும் என்பதற்காக நான் இந்த கவிதையை எழுதியிருக்கிறேன். ஈதலில் இல்லை இனிதே அதிலில் மேலே ஈதல் வறுமை வறுமையிலும் ஈதலில் இல்லை இனிதே அதில் மேலே ஈதல் வறுமை ஈதல் வறுமையிலும் எனது எனது குரல். ஈதலில் இல்லை இனிதே ஈதலை விட இனிமையானது எதுவும் இல்லை. அதில் மேலே அந்த ஈதலிலும் மேன்மையுடையது. ஈதலில் மேன்மையது ஈதல் வறுமையிலும். தன் வறிய காலத்தில் ஈதல் நாம் நல்லா இருக்கின்ற பொழுது பொருள் சுகம் பெற்றிருக்கக்கூடிய பொழுது ஈவதை விட உயர்ந்தது. பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களாகிய என்னுடைய பேர குழந்தைகளே, மகன்களே, மகள்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த 5 குறள்களில் ஈதில் என்ற 26 முதல் 226 200 அந்த 5 குறள்களில் வள்ளுவன் ஒவ்வொரு சீரிலும் ஈதலின் முக்கிய ஈதலின் இன்றியமையாத தன்மையை எவ்வாறு வலியுறுத்துகிறான் என்பதை பார்த்தோம். ஒருவன் சம்பாதிக்கக்கூடிய பொருளை உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பொருளை சேமித்து வைக்கக்கூடிய உண்மையான கருவூலம். அதாவது கருவூலம் என்பது வருங்காலம். பொருள் என்பது அவன் ஈட்டு வைக்கக்கூடிய பொருள். அந்த வருங்கால கருவூலத்தில் அவன் வைக்கக்கூடிய ஈட்டு வைக்கக்கூடிய பொருள் எதென்றால் தான் ஈட்டக்கூடிய மண்பொருளை தன்னை சூழ்ந்துள்ள எவ்வழியிலும் வாழ்வதற்கு வசதியற்ற வறியோருக்கு அவரின் பசியை அதாவது அரியர் அழிபசி உண்ணுவதற்கு கூட வழி எவ்வகையிலும் வழி இல்லாத வயிற்று பசியை ஆழ் பசியை உயிரை எடுக்கக்கூடிய கொடும் பசியை நீர்க்கக்கூடிய கொடும் பசியை ஒருவனின் கொடும் பசியை நீக்கக்கூடிய செயல் இருக்குதல்லவா, அந்த ஏழு குணம் இருக்குதல்லவா, அதுதான் ஒருவன் தான் வாழ்நாள் தான் ஈட்டிய பொருளை சேமித்து வைக்கக்கூடிய கருவூலம். கருவூலத்தில் பொருளை எதற்காக ஒருவன் சேர்த்து வைக்கிறான்? தனக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது, தனக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது, ஒருவனுடைய தேவை என்ன? அவனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய நற்பெயர் தேவை. அவன் நற்பெயர் ஈட்டல், அதுதான் அவனுக்கு தேவை. எனவே நான் என்ன சொல்லுகிறேன், ஒருவனுடைய புகழ் தேங்கி இருக்கக்கூடியது வருங்காலம், அதுதான் கருவூலம். அந்த எதிர்காலமாகிய கருவூலத்தில் தன்னுடைய புகழை ஒருவன் சேமித்து வைக்க வேண்டும் என்றால் தான் ஈட்டக்கூடிய மண்பொருளை பசியால் வாழக்கூடியவர்களுக்கு ஈந்து இன்புற வேண்டும். அதுதான் அவன் தான் ஈட்டிய பொருளை சேமித்து வைக்கக்கூடிய உண்மையான கருவூலம். எனவே மீண்டும் சொல்லுகிறேன், அந்த 40 அழிவசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி. மிக மிக ஆழமான குறள். இதிலும் இந்த குறளை பாருங்கள். சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் ஈயாக்கடை. சமம். அதாவது அதாவது அழிபசி தீர்த்தல், அரியர் அழிபசி தீர்த்தல், வரியர் அழிபசி தீர்த்தல், அரியர் அழிபசி தீர்த்தல் எல்லாத்திலும் ஈட்டிய பொருளை சேமித்து வைக்கக்கூடிய கருவூலம். ஆனால் இரத்தலை விட சாதலின்
இன்னாதது இல்லை. அதாவது இறப்பை விட துன்பம் தரக்கூடிய செயல் வேறு எதுவும் இல்லை. ஆனால் அந்த இறக்கக்கூடிய அந்த உயிரை விடக்கூடியது கூட இன்பமான ஒன்றாக தோன்றுமாம். எப்பொழுது? தன்னிடம் இறப்பவனுக்கு ஈவதற்கு தன்னிடம் எதுவுமே இல்லையே என்ற வறிய நிலை ஏற்படுகின்ற பொழுது, ஒருவனுக்கு ஏற்படுகின்ற பொழுது, அந்த சாதலினால் ஏற்படக்கூடிய துன்பமும் இன்பமாக தோன்றும். சாதலில் கொடியது வேறு எதுவும் இல்லை. அதிலும் கொடியது தன்னிடம் இறப்போருக்கு இயலாத வறிய நிலை. அதாவது சாதலில் கொடியது இறப்போர்க்கு இயலாத வறிய நிலை. சாதலில் கொடிது இறப்போர்க்கு இறப்போர்க்கு இயலாத வறிய நிலை. பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் அன்பு மாணவ செல்வங்களே, ஈதல் என்பது எவ்வளவு? அதாவது நான் சொல்றேன், என்னை பொறுத்தவரையில் ஈதல் என்பது ஒரு வகையிலும் எந்த வகையிலும் பொருள் ஈட்ட தன் உடலை வளர்ப்பதற்கு தன் உடலுக்கும் உறைவிடத்திற்கும் தேவையான மண்பொருளை ஈட்டுவதற்கு எவ்வகையிலும் பலமற்றவன். அதாவது உடற்பலம் உள்ளபலம் அற்றவனால் பொருளீட்ட மண்பொருளீட்ட இயலாது. அந்த வறியவனுக்கு வறியார் கொண்டிருப்பதே ஈகை. அப்படிப்பட்ட வறியவனுக்கு கண்டிப்பாக மனப்பொருளும் உடற்பொருளும் கொண்டு ஈட்டிய மண்பொருளை மனப்பொருளும் உடற்பொருளும் கொண்டு ஈட்டிய மண்பொருளை இல்லாத வறியவனுக்கு ஈய வேண்டியது ஈவதுதான் வாழ்க்கை. அது இல்லது வாழ்க்கை. 2000 ஆண்டுகளுக்கும் எந்த ஆண்ட கருத்தை எல்லாம் வள்ளுவன் வலியுறுத்தி இருக்கிறான். எவ்வாறு அவன் வாழ்ந்திருக்கிறான், பிறரோடு சேர்ந்து வாழ்ந்துதான் அவன் இத்தகைய அடி வாங்கிதான் அவன் இதையெல்லாம் உணர்கிறான். அடி வாங்காத ஒருவனால் அடியின் தன்மையை, அடியின் வலியை உணர இயலாது. வறுமையை சந்திக்காத ஒருவனால் வறுமையின் பலத்தை அறிய இயலாது. எனவே வள்ளுவம் மனிதர்களாக பிறந்தோ மனிதர்களாக வாழ்வோம். மனிதர்களாக பிறருக்கு வழிகாட்டுவோம். மண் நிலைக்கும் வரை, மண்ணுயிர் நிலைக்கும் வரை, நம் புகழ் நிலைக்க, நம் பிறப்பு நிலைக்க, நம்மால் என்ற ஈகச் செயல்களை செய்து கொண்டே இருப்போம். பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் அன்புமான செல்வங்களே, இதுவரை இந்த ஈகை என்னும் அதிகாரத்தில் என்னுடைய குரலை உண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.